அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் போன வீடியோ வரைக்கும் நம்ம ஜீம், ஷீன், யாவுடைய மஹ்ரஜ்கள் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோல வாது, லாம் அதனுடைய மஹ்ரஜ்கள் பார்க்கலாம். வாது, லாம் வந்து ரொம்ப ஈஸி. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, லாம் இதை விட வாதை விட ரொம்ப இலகுவா இருக்கும். ஏன்னா லா, லி, லு நம்ம தமிழ்ல வரக்கூடிய லா, லி, லு சொல்றோம்ல. ஸோ அதே மாதிரி தான் அது ப்ரொனவுன்சியேஷன் இருக்கும். அதனால அது ரொம்ப ஈஸி. இதுல ரொம்ப நீங்க ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய லெட்டர் அப்படின்னு நீங்க கவனிச்சீங்கன்னா வாது தான். வாதுடைய மஹ்ரஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாவின் ஓரம் மேல் கடவாய் பற்களின் வேரை தொடும் பொழுது, அதாவது நம்ம நாக்கினுடைய ஓரம் இருக்குல்ல, அது மேல் கடவாய் பற்களை வந்து நம்ம அதோடைய வேரை போய் தொடணும். நம்மளோட நாக்கினுடைய ஓரம் அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் ஒரு கொஸ்டின் வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடா, ரைட் ஹேண்ட் சைடு, அதாவது வலது பக்கமா, இடது பக்கமா அப்படின்ட்டு. அது உங்களுடைய நாவினுடைய வசதியை பொறுத்து. உங்களுக்கு வலது பக்கம் தொட்டாலும் பரவாயில்ல, இடது பக்கம் தொட்டாலும் பரவாயில்ல. ஆனா அது எங்க போய் தொடணுமா, அந்த நாக்கினுடைய ஓரம் கடவாய் பற்களுடைய வேரை போய் தொடணும். அப்பதான் அந்த வாது வரும். வாது எனக்கு வந்து எப்பயுமே மோஸ்ட்லி வலது பக்கம் தான் வரும். ஸோ சில பேருக்கு மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து வலது பக்கம் தான் வரும். சில பேருக்கு ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இடது பக்கமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த கொஷின்ஸ் வரும் கண்டிப்பாக. அதனால தான் நான் வந்து இப்பயே சொல்லிட்டேன் வீடியோவில். ஸோ வாது, வாது, வாது நம்மளுடைய அந்த எந்த பக்கம் நீங்கள் வந்து அந்த நாக்கினுடைய ஓரத்தை நீங்கள் டச் பண்ண வைக்கிறீங்களோ அந்த பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பபிள் மாதிரி வெளில வந்துடும். வாது உங்களுடைய அந்த சைடில் உள்ள அந்த கண்ணை வந்து லைட்டாக ஒரு செகண்ட் ஃப்ராக்சர் ஆஃப் த செகண்ட்ஸில் நமக்கு வந்து வெளில வந்து போகிற மாதிரி ஃபீல் ஆகும். ஒரு காற்று வந்து தள்ளி விட்டு போகிற மாதிரி. வாது, வாது. ஸோ இது என்னது, எப்படி இது வந்து பயிற்சி பண்ணணும்? அல், இல், உல். ஸோ இந்த மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். நாவின் ஓரம் மேல் கடவாய் பற்களின் வேரை தொடும் பொழுது ஒலிக்கப் பெறுகின்றது வாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. இது வந்து லாம், லாம் அப்படின்னு நம்ம வந்து இந்த லெட்டர் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணவே அவசியம் இல்லை. இது எப்படி ப்ராக்டிஸ் பண்ணலாம்னா, நம்ம வந்து அதிகமான லெட்டர்ஸை வந்து ஜாயின் பண்ணி 2 லெட்டர், 3 லெட்டர்ஸ், 4 லெட்டர்ஸ் நம்ம ஓதுவோம் பார்த்தீங்களா? அப்படி ஓதும்போது வேணா இதனுடைய லாமை வந்து நம்ம கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். ஏன்னா வாதும் லாமும் பக்கத்துல பக்கத்துல வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். அந்த இடத்துல மட்டும் தான் இந்த லாமை வந்து கரெக்டா நம்ம கொண்டு வரணும். ஏன்னா வாது வந்து லாமுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வாதை இப்படி சொல்றோம்ல, அப்படி சொல்லும் போது லாமும் அதே ப்ரொனன்சியேஷன்ல வர வாய்ப்பு இருக்கு. ஸோ லாம் தனியா வரும்போது ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். அது கூட கொஞ்சம் கஷ்டமான கடினமான எழுத்துக்கள் வந்துச்சு அப்படின்னா அப்ப அந்த இடத்துல லாம வந்து கொஞ்சம் நம்ம நிறுத்தி உச்சரிக்க வேண்டியதா இருக்கும். இப்ப லாமுடைய உச்சரிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, நாவின் நுனி மேல் முரசை தொடும் பொழுது. ஸோ இதுல ஒரே ஒரு விஷயம் நீங்க நோட் பண்ணுங்க. இதே மாதிரி தான் மேல் முரசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மக்ரஜுக்கு நம்ம பார்த்தோம். என்னது போன வீடியோல ஜீம், ஷீன், யா நாவினுடைய நடுப்பகுதி மேல் முரசை தொடணும். அப்போ இதுக்கும் அதாவது லாமுக்கும் ஜீம், ஷீன், யாக்கும் என்ன ஒரே ஒரு மாற்றம் அப்படின்னா அது நடுப்பகுதி, இது நுனிப்பகுதி. அப்ப இது ரொம்ப ஈஸியா வச்சுக்கலாமா? ஒவ்வொரு மக்ரஜையும் நம்ம கம்பேர் பண்ணி நடுப்பகுதி மேல போய் தொட்டா ஜீம், ஷீன், யா, நுனிப்பகுதி மேல போய் தொட்டா லாம். ஸோ இந்த மாதிரி கூட நம்ம வந்து நம்மளுடைய நமக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி ஒரு வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நாவின் நுனி மேல் முரசை தொடும்போது ஒலிக்கப் பெறுகின்றது. இது வந்து ரொம்ப ஈஸி. நம்ம தான் சொல்லியிருந்தோம்ல பிராக்டிஸ் பண்ற விதம். அல், இல், உல், அந்த வந்து லா, லி, லு வரும்ல, அந்த மாதிரி அல், அதாவது ஆ, இல், அல். அந்த மாதிரி நம்ம வந்து தமிழ்ல வரக்கூடிய அந்த லெட்டர்ஸ் உடைய ப்ரொனன்சியேஷன் தான் லாமுக்கு வரும். அதாவது தனிச்சு வரும்போது நான் சொல்றேன். அதுவே ஒரு லெட்டர்ஸ் கூட ஜாயின் பண்ணி வரும்போது நம்ம அதாவது பர்டிகுலரா வாது கூட வந்துச்சுன்னா கம்பல்சரி நம்ம அது வந்து ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ண இருக்கும். வலவ், வலவ், லாலீன். இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து பாத்தீங்கன்னா லாம், வாது, லாம். அதாவது முன்னாடி லாம், அதுக்கு அடுத்து வாதுக்கு அப்புறம் லாம். ஸோ லாதுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் என்ன இருக்கு? லாம். ஸோ சூரத்துல் ஃபாத்திஹா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அதுல வந்து நம்ம எப்படி கரெக்டா ஊதணும்? 2 பக்கம் பின்னாடி ஒரு 2 லாமையும் கரெக்டா ஊதணும். வாதோடைய மஹ்ரஜை நம்ம கரெக்டா கொண்டு வரணும். வலவ், லா சொல்லும் போது நுனி நாக்கு மேல போய் டச் பண்ணணும். வாது சொல்லும் போது நம்முடைய நாக்கினுடைய ஓரம் வந்து மேற்கடவாய் பற்களோட வேர் பக்கம் போகணும். அடுத்து உடனே என்ன ஆகணும்? திருப்பி நுனி நாக்க போய் டச் பண்ணணும். அப்போ வலல்லாலீன். புரியுதுங்களா?
வல் லவ்லாலீன். ஸோ நம்ம அது ப்ராக்டிஸ் பண்ண பண்ண தான் அந்த லெட்டர்ஸ் வந்து நமக்கு பரிச்சயமாகும். நம்ம நாவு வந்து நம்ம நாவுல வந்து ஒவ்வொரு விஷயங்களும் பரிச்சயப்படுத்துறாதான் அது வந்து நீங்க டக்கு டக்கு டக்குன்னு உங்களுக்கு சொல்ல முடியும். இல்லாட்டி ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஒவ்வொரு வீடியோவும் நான் போடும்போது சொல்றேன். நான் சொல்ல சொல்ல சொல்லி பாருங்க. அதுக்கப்புறமா வீடியோ பார்த்ததுக்கப்புறமா டெய்லி மஹ்ரஜ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. எனக்கு மஹ்ரஜ் வந்துருச்சு. நான் இது எதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, மஹ்ரஜ் வந்தது நமக்கு வந்து டச் விட்டு போயிரும். ஸோ நம்ம நாவும் அத பேசிக்கிட்டே இருக்கணும், ஓதிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கு வந்து வந்த மஹ்ரஜ் வந்து திரும்பவும் போகாது. ஸோ அல்லாஹ்வுடைய கல்விய பொறுத்தவரைக்கும், நம்ம இது வந்து 1 வருஷம் படிச்சோம். செகண்ட் இயருக்கு இது வராது அப்படின்னு கிடையாது. ஒன்ஸ் அத படிச்சுட்டீங்கன்னா, நம்முடைய மவுத் வரைக்கும் நமக்கு அது வந்து கண்டிப்பா நம்ம அத கடைபிடிக்கணும். அதோடைய நன்மை வந்து நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் தஆலா வந்து மறுமையில உங்களுக்கும் எனக்கும் கண்டிப்பா தருவான். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், ஒரு விஷயம் நம்ம இன்னைக்கு கத்துக்கிட்டோம்னா, அத அமல்படுத்திட்டு அத நம்ம கடைசி வரைக்கும் கடைபிடிக்கக்கூடிய தௌஃபீக்க வந்து அல்லாஹ் தஆலா கேட்கக்கூடிய உங்களுக்கும், சொல்லிக் கொடுக்கக்கூடிய எனக்கும் அல்லாஹ் தஆலா தரட்டும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த லெட்டர்ஸ் உடைய மஹ்ரஜ் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.